விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கேணிப்பட்டு, ஆலகிராமம், விழுக்கம், தீவனூர் ஆகிய ஊராட்சிகளில் இருந்து திமுக, தேமுதிக, தவிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் விலகி முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் திண்டிவனத்தில் அவரது இல்லத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் செய்திருந்தார். பழனி அடுத்த வயலூர் பகுதியை சார்ந்தவர் மகுடீஸ்வரன். இவர் பழனி நிதி நிறுவன உரிமையாளர் சங்கத்தின் தலைவராகவும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். மகுடீஸ்வரன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்தார். அப்போது மகுடீஸ்வரனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவராக இருந்த கனகராஜ், மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் மற்றும் சில பாஜக நிர்வாகிகள் பணம் பெற்றுள்ளனர். பாஜக நிர்வாகிகள் கூறியபடி மகுடீஸ்வரனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்று தராததால் அதிருப்தி அடைந்த மகுடீஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார். மேலும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தற்பொழுது திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டு கட்சி பணியை செய்து வருகிறார். தன்னை ஏமாற்றி வாங்கிய பணத்தை பாஜக நிர்வாகி கனகராஜிடம் மகுடீஸ்வரன் திருப்பி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த கனகராஜ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து மகுடீஸ்வரனை தொலைபேசி மூலம் அழைத்து தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், தான் செல்லக்கூடிய இடங்களுக்கு வந்து அடியாட்களை வைத்து கனகராஜ் அனுப்பிய ஆட்கள் என மிரட்டி வருவதாக மகுடீஸ்வரன் காவல் நிலையத்தில் ஆதரவாளர்களுடன் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்ற காவல்துறையினர் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்துவதாகவும், பாஜக நிர்வாகி கனகராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்களான பாலசுப்ரமணி, கருப்புசாமி, ஆனந்த், நாச்சுமுத்து உள்ளிட்ட நபர்களால் தனது உயிருக்கும் தனது குடும்பத்தினர் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும், தனது உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு பாஜக நிர்வாகி கனகராஜ் தான் காரணம் எனவும் மகுடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் தான் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கனகராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும், தனக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் பாஜக நிர்வாகி தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது பழனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதிவு பண்ணுவதற்கு போலீஸ் காவல்துறை அஞ்சுகிறது. இத்தனை புகார் கனகராஜ் தூண்டுதல் பேரில் தான் நடக்குதுங்கிறத நான் அப்பட்டமா சொல்றோம். கனகராஜ் பேசிய ஆடியோவை கொடுக்குறோம். இத்தனை தேவடியா பயன் கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கா இல்லையா? இந்த ஆடியோவை நமது காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்திலும் நமது இன்ஸ்பெக்டர் இடத்து எனக்கே இந்த ஆடியோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா எனது டிரைவரும் எனது மனைவி உடனே அதை தெரியப்படுத்தக்கூடாது. தெரியப்படுத்தினா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபத்தில் ஏதாவது நடந்து போயிரு, ஏற்கனவே இவங்க தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கே இந்த ஆடியோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். தெரிந்த உடனே நான் காவல்துறை இடத்துல நேராக டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் கொண்டு கொடுக்குறேன். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பு கடந்த 15ஆம் தேதி வெளியானதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் உத்தரமேரூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சாலையில் உள்ளாவூர் துவங்கி பழைய சீவரம், புளியம்பாக்கம், வாலாஜாபாத், ஐயம்பேட்டை மற்றும் ஊத்துக்காடு, அவளூர் கூட்டுசாலை பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் கார் உள்ளிட்ட ஒவ்வொரு வாகனங்களையும் நிறுத்தி கணக்கில் வராத பணம் போன்றவை குறித்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. வாலாஜாபாத் அடுத்த பழைய சீவரம், புளியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகன சோதனை செய்யும் தேர்தல் பறக்கும் படையினர் பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் செயல்படுவதாக பல தரப்பினரும் வரவேற்றுள்ளனர்.
அதுக்கு வயல் விட்டு பார்த்தீங்களா நானே கலக்கலாம் என்ன கட்டில கொஞ்சம் தாண்டி இருந்துச்சு. மதுரையில் போலீஸ் ஃபேமிலி திரைப்படத்தின் வெற்றி விழா மிகுந்த விமரிசையாக நடைபெற்றது. ஹோட்டல் டெம்பிள் சிட்டி ட்ரீம்ஸ் இன் ஹாலில் நடைபெற்ற இந்த விழாவில் திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் கதாநாயகனுமான ராஜா மலைசாமி தலைமை ஏற்றார். இந்த நிகழ்வில் டெம்பிள் சிட்டி உரிமையாளர் குமார் முன்னிலை வகித்தார். இயக்குனர் பாலு மற்றும் திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று சமூக வலைதளங்களிலும் பாராட்டுகளை குவித்த இந்த திரைப்படம் தற்பொழுது வெற்றி படமாக திகழ்கிறது. மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை பெற்றுள்ள இந்த படத்தின் வெற்றி விழா திரையுலகில் மேலும் பேசப்படும் நிகழ்வாக மாறியுள்ளது. பேசுற அந்த ஒரு வரி தான் படத்திலேயே டேர்னிங் பாயிண்ட். அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்க என்னன்னு தெரியாது. சொல்லுவேன், திருடன் கேமரா வாட்ச் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்போ இவன் எங்கே போகிறான்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இவன் எங்கேருந்து வர்றான்னு பார்க்கலையே நம்ம. அதுதான் அந்த படத்திலேயே டேர்னிங் பாயிண்ட். அதை பார்க்கும்பொழுது தான் இந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியுது. இந்த வரியை மட்டும் அந்த ஸ்பாட்டில் சார் டிசைன் பண்ணி அருமையாக ஸ்கிரிப்ட் பண்ணார். கொலகாரம் எங்க போறான்றதா நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். கொலகாரம் எங்க இருந்து வந்தான்னு நம்ம யாருமே யோசிக்கல. ஸ்கிரீன் பிளே ஸ்பாட்ல எழுதினாரு. புனித ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பழனி மதீனா நகரை சேர்ந்த காஜா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபைசல் தலைமையில் சிறப்பான சமூக பணி நடைபெற்றது. பண்டிகை கால மகிழ்ச்சியை அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் விதமாக பழனி நகராட்சிக்குட்பட்ட வீடற்றோர் மற்றும் முதியோர் காப்பகத்தில் தங்கியுள்ளவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் அசைவ பிரியர்களுக்கு அசைவ உணவும் மற்றவர்களுக்கு தரமான சைவ உணவுகளும் பரிமாறப்பட்டன. பண்டிகை நாட்களில் ஆதரவற்றோரை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவிய இந்த மனிதாபிமான செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம வாங்கி குடலை சேர்த்துல 5 பேர் டிக்கெட் அவர் நேரத்தை நேரடியாக போய் நம்ம இந்த பையன் தாங்க. இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டும் நமது பழனி அன்னை வீடற்ற ஆதரவற்ற இல்லத்திற்கு பழனி மதினா மாவட்டம் செய்யூர் தாலுகாவிற்குட்பட்ட தேன்பாக்கம் ஊராட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தேன்பாக்கம் ஊராட்சிக்கு வரும் நம்பிக்கையோடு விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொட்டியுள்ளனர். கடந்த 25 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் நெல்லை பாதுகாத்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் கோடை மழை பெய்ததால் நெல் மழையில் நனைந்து வீணாகியது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விவசாயிகள் நேரில் சென்று மனு அளித்தும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நேரடி கொள்முதல் நிலையம் வரவில்லை என்றால் தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அடுத்த கூடுவாஞ்சேரி தனியார் மண்டபத்தில் மத்திய விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தேர்தல் பயிலரங்கில் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அருணாச்சல பிரதேசத்தில் பெரும்பாலும் பாஜக கட்சியே ஆட்சியை அமைத்து வருகிறது. தனது கல்லூரி காலங்களில் பாஜகவை இந்துத்துவா கட்சி என்றும் மதவாதம் உள்ள கட்சி என்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்களிடையே பெரும் அவதூறு பரப்பி வந்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று காங்கிரஸ் செய்த துரோகங்களை எடுத்துரைத்து தற்பொழுது அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் முற்றிலுமாக 0% இல்லை என தெரிவித்தார்.
மேலும் தமிழகத்தில் இதேபோன்று திமுகவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். மொழி அரசியலை திமுக கையில் எடுத்து மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு பழிகளை சுமத்தி வருகிறது. ஆனால் ஊழலில் பெரும்பாலும் திமுகவே முதன்மையாக உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கலாச்சாரம், உணவு முறை, தமிழர்களின் வாழ்வு முறை மிகவும் பிடித்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் கல்வியில் முதன்மையாகவும் அனைத்து இடத்திலும் முதன்மையாக தெரியும் தமிழர்கள் இருப்பதை பார்ப்பதற்கு மிக மன மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் தமிழகத்தின் முதன்மையான தமிழ்மறை திருக்குறள் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகவும் பிடித்த ஒன்று. எங்கு அவர் உரையாற்றினாலும் முதலில் திருக்குறளையே முதன்மையாக பேசுவார். தமிழக மக்களை கடந்த சில ஆண்டுகளாக திமுக வஞ்சித்து வருகிறது. திமுக ஊழல்களில் முதன்மையாகவே உள்ளது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ரகுராமன், மாநில, மாவட்ட, ஒன்றிய சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், வழக்கறிஞர் பொறுப்பாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Full booth committee is constituted as per the provision. How many booths have been fully constituted? இங்க வந்து 1429 பூத்ஸ் இருக்கு. அதுல ஃபுல் கமிட்டி மெம்பர் யார் போட்டுருக்காங்களோ அவங்க கை உயர்த்துங்க. And I decided to join the political 96. நான் இந்த Congress party and Communist party, they told our people that BJP is a காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்திற்குட்பட்ட கட்டவாக்கம், காந்தி நகர், தென்னேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கின்ற பொதுமக்களுக்கு மாதம் உணவு, உடை உள்ளிட்ட பொருட்களை தொடர்ந்து சமூக ஆர்வலர் ஆயிஷா ஹபீபா சதீஷ் வழங்கி வருகிறார். தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக இந்த சேவையை அவர் செய்து வருகிறார். அவருடைய தந்தை நினைவாக தொடர்ந்து இந்த பணியை செய்து வருகிறார். சர்வதேச தைஜிகுவான் தினத்தை முன்னிட்டு இந்திய உஷு சங்கம் மற்றும் தமிழ்நாடு உஷு சங்கத்துடன் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து 2 நாள் சாம்பியன் போட்டி நடைபெற்றது. தைஜிகுவான் எனும் பாரம்பரிய தற்காப்பு கலையில் தங்கள் திறமையை வெளிப்படுத்த தைஜிகுவான் மூத்தோர் மற்றும் இளையோர் தேசிய உஷு சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரையில் விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன், துணைவேந்தர் டாக்டர் அனுராதா கணேசன் ஆகியோரின் வழிகாட்டுதல் படி ஏவிஐடி கல்லூரியின் விளையாட்டுத்துறை இயக்குநர் ஓம் பிரகாஷ் முன்னிலையில் கோலாகலமாக துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக சீன தூதரகத்தின் அமைச்சர் மற்றும் ஆலோசகர் வாங் சின்மிங், சீன தூதரகத்தின் முதல் செயலாளர் ஜாங் ஹைலின் ஆகியோர் கலந்து கொண்டு 2 நாள் தைஜிகுவான் சாம்பியன் போட்டியை வெள்ளை நிற புறாவை பறக்கவிட்டு கண்கவரும் பல வண்ண வான வேடிக்கையுடன் துவக்கி வைத்தனர். போட்டியாளர்கள் தைஜிகுவான் பாரம்பரிய தற்காப்பு கலையை சிறப்பு விருந்தினர்கள் முன்பு செய்து காண்பித்தது அனைவரையும் கவர்ந்தது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, மணிப்பூர், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், பீகார், கோவா, இமாச்சல பிரதேஷ், தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா, புதுடெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 115 வீரர்கள், 85 வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். இதில் இந்திய உஷு சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி சுகால் அகமது, தமிழ்நாடு உஷு சங்கத்தின் செயலாளர் ஜான்சன், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு துறையின் மேலாளர் மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மற்றும் இணைய தமிழ்நாடு for Tai Chi International Taijiquan Day organized by चलो के कैमरा सब कैमरा वेट
simple ideas such as harmony between humanity and nature. And Chinese tradition. சென்னை ஆலந்தூரில் சென்னை அனைத்து நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலசங்கத்தின் 16வது ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் தலைவர் டாக்டர் நடராஜன் தலைமையில் செயலாளர் ஏழுமலை முன்னிலையில் நாடார் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க கௌரவ ஆலோசகர் ஜெயபிரகாசம், தலைவர் வேல் சங்கர், கௌரவ செயலாளர் சாய் சங்கர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சவுந்தரராஜன் என்கிற ராஜா, மெஸ்மர் காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வணிகர்களின் நலன் குறித்தும் வியாபாரிகளுக்கு GST வரி குறித்து பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். இதில் ஏராளமான நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் சவுந்தரராஜன் பேசுகையில், உணவு தர நிர்ணய சட்டத்தின் கீழ் வருடத்திற்கு ஒருமுறை உரிமம் வழங்கினால் போதும் என சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். GST வரியில் இன்னும் குளறுபடிகள் உள்ளது, அதை சீர் செய்ய வேண்டும். உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின் கீழ் சங்கத்தின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. மத்திய மாநில அரசுகள் கேஸ் சிலிண்டர்கள் சீராக கிடைக்கவும், உணவக உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தண்ணீர் கேன் விலை ஏற்றம் குறித்து கேட்டபோது இதற்கு 1991 போடப்பட்ட உலக வர்த்தக ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தினால் தண்ணீர் விலை பொருளாக உள்ளது. இந்த விலையேற்றத்திற்கு வணிகர் சங்க பேரவை நடவடிக்கை எடுக்கும் எனவும், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 40% உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். அதே மாதிரி சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுகோளை வைத்து வணிகர் சங்க பேரவைக்கு உட்பட்ட சங்கம் அப்படி என்ற காரணம் தமிழகம் முழுவதும் நிறைய இடங்களில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. அதனால் உணவக உரிமையாளர்கள், உணவக தொழிலாளர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக செயல்பட்டு மதுரை மாவட்டத்தில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் சார்பாக வருகிற 2026 தேர்தலுக்கான செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளதையும், தேர்தலில் போட்டியிடுவதற்கு 6 விருப்ப தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் சார்பாக சட்டமன்ற உறுப்பினரை வெற்றியடைய செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும், அதிமுக கூட்டணி வெற்றியடைய பாடுபட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் இறுதியாக நாங்கள் தெரிவிப்போம். அந்த வகையிலே உங்களுடைய மாவட்ட செயலர் உங்களுக்கு முன்னால் உரையாற்றுவார். அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக நடைபெற இருக்கின்ற மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தோழி சசிகலா புதிதாக கட்சி தொடங்கி பாமகவுடன் கூட்டணி வைத்துள்ளார். இருவரும் புதுவை மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸ் தரப்பை சேர்ந்த சிலரும், சசிகலா தரப்பை சேர்ந்த சிலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து திண்டிவனம் சேகர் மற்றும் பாமக ராமதாஸ் அணி நிர்வாகி பிரியா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில்
முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி குரோம்பேட்டையில் மேற்கு பகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கிழக்கு மண்டல செயலாளர் தென்றல் அரசு, மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கோபி, மாநில ஒருங்கிணைப்பாளர் இனியன் ஜான், மாநில ஒருங்கிணைப்பாளர் சுதா முருகேசன், 26வது வட்ட தலைவர் ராமச்சந்திரன், வட்ட செயலாளர் குலசேகரன், மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன், மாவட்ட இளைஞரணி பாசறை செயலாளர் அசோக்குமார், மாவட்ட தலைவர் கதிரவன் கலந்து கொண்டு வருகிற தேர்தல் குறித்தும், ஆண்ட அதிமுக திமுக கட்சிகளின் நிலைப்பாடு குறித்தும், திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை என பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்புரையாற்றினர். வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் பேசுகையில், பல்லாவரத்தில் உள்ள தோல் தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரிக்கப்படாமல் மழைநீர் கால்வாயில் சென்று ஏரியில் கலப்பதால் ஏரி மாசடைந்து அதை பருகும் மனிதர்கள் முதல் கால்நடை வரை பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டால் இவை அனைத்தும் சீர் செய்யப்படும். மேலும் அனைத்து விவசாய நிலங்களை அரசு குத்தகைக்கு எடுத்து நிலங்களை ஆராய்ந்து என்ன விளைவித்தால் விளைச்சல் பெருகும் என ஆராய்ந்து விவசாயம் செய்து அதில் படித்தவர்களுக்கு வேலை வழங்கலாம். கடந்த 5 வருடத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் 4 கேள்விகள் மட்டுமே கேட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்தில் சென்றால் சட்டமன்றம் கேள்விகளால் அதிரும் எனவும், ஆட்சிக்கு வந்தால் கேள்வி கேட்காமலேயே அனைத்தும் செய்து தரப்படும் என பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இந்த 35-40 ஆண்டுகாலமாக திமுக அதிமுக இவங்க 2 பேர் தான் ஆண்டு வந்திருக்கிறாங்க மாறி மாறி. இதனால் இந்த பல்லாவர சட்டமன்ற தொகுதியின் தமிழைக்கு வந்து தொடக்கிறாய், உறவை லாம் என்கிறாய், உதவாது சேர்க்கை. உங்களுடைய தேர்தல் எது? இந்த தேர்தல். இதனை ஏற்றி உட்கார வையுங்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு எப்படி பொன்விளையும் பூமியாக மாறும் என்பதை, பச்சை பசேல் என்று மாறும் என்பதை, கட்சி எப்படி இந்த நாட்டை மாற்றுகிறது என்பதை 10 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்க பாப்பீங்க. எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கக்கூடிய நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால்